Hi friends, welcome to Creative Designers. இந்த வீடியோல ரொம்பவே அழகான embroidery neck design பார்க்கலாம். First அதுக்கு ப்ளவுஸோட பேக் நெக்குக்கு இந்த ஷேப்ல நெக் வரைஞ்சிருக்கேன். இந்த ப்ளவுஸோட கலருக்கு சூட் ஆகுற மாதிரி சில்வர் ஜரி த்ரெட்ல டபுள் லேயர் செயின் ஸ்டிட்ச் பண்ணி வர்க் ஸ்டார்ட் பண்றேன். சாரியோட border lineல full அந்த மாதிரி ஆர்டின் ஷேப்ல டிசைன் இருக்கு. சோ நான் அதே மாதிரி ஒரு அட்டையில கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ நம்ம கட் பண்ணதை இந்த மாதிரி நெக் ஷேப் பக்கத்திலே வச்சு இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஒரு ஆர்டின் ஷேப்புக்கு நடுவுல 1 inch கேப் இருக்க மாதிரி வரையறேன். நெக் ஃபுல்லா ஒரே டிசைன் நம்ம வர்க் பண்ற மாதிரி இருந்ததுனா இந்த மாதிரி அட்டையில நம்ம கட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வர்க் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு மெத்தட். சாரியோட கலர் ப்ளூ கலர். சோ அதனால நான் ப்ளூ கலர் silk threadல செயின் ஸ்டிட்ச் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் நார்மல் நீடில்ல 4 strands ப்ளூ கலர் thread போட்டு எடுத்துர்க்கேன். இப்போ நம்ம வெர்டிகலா ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு கீழ இருந்து நீடில் எடுத்துட்டு இப்போ மேலே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிரலாம். நெக்ஸ்ட் அது பக்கத்துல கொஞ்சமா கேப் விட்டு திரும்பவும் நீடில் எடுத்துட்டு இப்போ அதுக்கு ஸ்ட்ரைட்டா கீழ நம்ம இன்சர்ட் பண்ணிரலாம். இதே மாதிரி நம்ம இந்த ஒரு சைடு ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணிரலாம். ஓகே, ஒரு சைடு இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு சைடுலயும் அதே மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ ஹாரிசான்டலா ஸ்டிட்ச் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு கார்னர்ல நீடில கீழ இருந்து மேலே எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு thread விட்டுட்டு நீடில இந்த மாதிரி எடுத்துட்டு போணும். லாஸ்ட் அந்த எண்ட் வரைக்கும் சேம் இதே process தாங்க. அதே மாதிரி எடுத்துட்டு போணும். இப்போ ஃபைனலா அந்த எண்ட் வரைக்கும் போயாச்சு. இப்போ நீடில கீழ இன்சர்ட் பண்ணிரலாம். நெக்ஸ்ட் லைன் பண்ணும்போது நீடில நம்ம உல்டாவா எடுத்துட்டு வரணும். ஃபர்ஸ்ட் லைன் பண்ணும்போது எந்த thread மேலே இருந்ததோ நெக்ஸ்ட் லைன் பண்ணும்போது அந்த thread கீழ இருக்க மாதிரி நம்ம நீடில எடுத்துட்டு போணும். இப்போ பாருங்க க்ளோஸ் அப்ல. நெக் சுத்தி இருக்கிற எல்லா ஆர்டின் ஷேப்லயும் நம்ம thread work கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பாருங்க. ஒரு ஆர்டின் ஷேப் பக்கத்துல இந்த மாதிரி கோடி டிசைன் இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கேன். இப்போ இதுல ஃபுல்லா நம்ம French knot பண்ணலாம் இந்த கர்வ்க்கு. அதுக்கு நான் நார்மல் நீடில்ல இந்த ப்ளவுஸ் கலர்லயே silk thread எடுத்துர்க்கேன். 448 strands எடுத்துர்க்கேன். நீடில இப்போ கீழ இருந்து மேலே எடுத்துட்டு ரெண்டு முறை ட்விஸ்ட் பண்ணிட்டு இப்போ எடுத்த இடத்துல நீடில கீழ இன்சர்ட் பண்ணி French knot பண்ணிக்கலாம். சேம் இதே process தான் நம்ம அந்த curve portion ஃபுல்லா French knot கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிரலாம். silk threadல இந்த மாதிரி French knot பண்ணும்போது சிக்கு வரதுக்கு நிறைய chances இருக்கு. சோ பார்த்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. ஓகே, இப்போ அது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த லைன்ஸ்லலாம் கிரே கலர் silk threadலயே ஸ்டெம் ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். இதுக்குமே நார்மல் நீடில்ல 448 strands எடுத்துர்க்கேன். நீடில கீழ இருந்து மேலே எடுத்துட்டு certain distanceல இறக்கிட்டு இப்போ அதோட சென்டர்ல இருந்து திரும்ப நீடில் எடுக்கிறேன். இப்போ ஸ்டார்டிங்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் எடுத்தோமோ சேம் அதே டிஸ்டன்ஸை நீடில கீழ இன்சர்ட் பண்ணிரலாம். சேம் இதே மாதிரி நம்ம அந்த லைன் ஃபுல்லா கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிரலாம். அந்த டிஸ்டன்ஸ் வந்து சேம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்பதான் ஃபினிஷிங் வந்து நமக்கு நல்லா இருக்கும். ஓகே, இப்போ அது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ இந்த லைன் பக்கத்துல சேம் அதே கலர் thread யூஸ் பண்ணி லேசி டேசி ஸ்டிட்ச் பண்ணலாம். நீடில கீழ இருந்து மேலே எடுத்துட்டு இப்போ எடுத்த இடத்துல இன்சர்ட் பண்ணிட்டு நமக்கு எவ்வளவு பெருசு தேவையோ அந்த இடத்துல திரும்பவும் ஒரு லாக் பண்ணிரலாம். நெக்ஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் பெருசா வர மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். நீடில கீழ இருந்து மேலே எடுத்துட்டு இப்போ எடுத்த இடத்துல இன்சர்ட் பண்றேன். இன்சர்ட் பண்ணிட்டு நீடில இப்போ கொஞ்சம் தள்ளி நம்ம கீழ இருந்து மேலே எடுத்துட்டு ஒரு லாக் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் பெருசா இருக்கும். சேம் இதே மாதிரி லெஃப்ட் சைடுலயும் ரைட் சைடுலயும் லேசி டேசி ஸ்டிட்ச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிரலாம். இந்த இடத்துல ஸ்டெம் ஸ்டிட்ச் பண்ணோம்ல அது பக்கத்துல இருந்து நீடில கீழ இருந்து மேலே எடுத்து இந்த மாதிரி ரெண்டு முறை ட்விஸ்ட் பண்ணிட்டு லாங் French knot பண்ணிக்கலாம். இதுக்குமே நான் வந்து ப்ளூ கலர் silk thread 448 strands எடுத்துர்க்கேன். நீடில கீழ இருந்து மேலே எடுத்துட்டு ரெண்டு முறை ட்விஸ்ட் பண்ணிரலாம். ட்விஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் லாங்கா நம்ம இந்த மாதிரி பஞ்ச் பண்ணனும். சேம் இதுவுமே லெஃப்ட் சைடுலயும் ரைட் சைடுலயும் லாங் French knot கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிரலாம்.
இந்த லைன் பக்கத்துலேயும் ப்ளூ கலர் சில்க் த்ரெட்டில் லேசி டேசி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் கிரே கலர் த்ரெட்டில் லேசி டேசி ஸ்டிச் பண்ணியிருந்தோம்ல, அது பக்கத்தில் ப்ளூ கலர் சில்க் த்ரெட்டில் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஆர்டின் ஷேப் பக்கத்தில் இருக்க கொடி டிசைன்லலாம் ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ப்ளவுஸோட பேக் நெக் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸ்லீவ் போர்ஷனுக்கும் சேம் இதே டிசைன் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணலாம். கலர் காம்பினேஷன் பாருங்கள், ரொம்பவே அழகாக வந்திருக்கு. ஒரு சிலருக்கு ஸ்டோன்ஸ் பீட்ஸ் அந்த மாதிரி இதிலலாம் ஒர்க் பண்ணுறது பிடிக்காது. ஸோ அவங்க இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் ட்ரை பண்ணலாம். இதிலே ஒரு ரிச் லுக் நம்ம கொண்டு வரலாம். லோ பட்ஜெட்டில் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ரெடி பண்ணணும்னா நீங்களும் இதே மாதிரி சிம்பிள் டிசைன்ஸ் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எனக்கு கால் இல்லைனா மெசேஜ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.